ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது மேரேஜ் சீரீஸோட பார்ட் 9. ஸோ அதாவது ரிசப்ஷன் முடிஞ்சு கல்யாணம் ஆகி 21 டேஸ்க்கு அப்புறம் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் தான். அந்த வீடியோ தான் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மதியானம் ஈவினிங் 5 o'clock மேலே தான் வந்து ஃபங்க்ஷன் கிட்ட இருக்குது. ஸோ அது 3 o'clock வந்து எல்லோரும் பூலாம் கட்டி முடிச்சுட்டு ஸோ ரெடியாக கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நான் புடவெல்லாம் கட்டிக்கிட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா லாஸ்ட்டு அதாவது இந்த தாலி இல்லாமல் அந்த தாலி மாற்றுறதுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா கடைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. வீட்டு யாருமே பெருசாக கிராண்டாக பண்ணல, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் அத்தை, அம்மா, மாமி, மாமா எல்லோரும் மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்துட்டுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் 2 பேர் சும்மா ஒரு கேண்டிட் வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த தாலி எடுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய அப்போ வந்து மாமி வரல, அத்தை வந்து சுற்றி போட்டு உட்கார வச்சு சாங்கிய சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வழக்கப்படி அத்தை முறையாக இருக்கிறவங்களும் அம்மாவும் சரி எல்லோரும் ஒரு அதாவது மஞ்சள் கயிறத்தை ஒன்று கழுத்தில் போட்டு தாலி கட்டும் போது இந்த கயிறை வந்து அவுத்துட்டு ஏதோ பண்ணாங்க. அது ஆளுக்கு ஒன்று கோர்த்தாங்க, ஒரு பேசினாங்க. ஸோ கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிதல் மாட்டேங்குது. குண்டிச்சு ஆதி இருக்கு பாரு, ஆதி லட்சுமி லட்டு ஜெதி நீ போறேன்னு தானே சொல்ல பொந்த பொண்ணா எல்லோரும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்தையும் ஒன்று ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அத்தை தான் வந்து தாலி கோத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இது குணமணி வந்து கோத்தாங்க. கோத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை போடல, ஏன்னா எனக்கு மாமியார் முறை தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் மம்மி அப்படியே தூங்கிட்டு போறேன். இந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் வீடியோ எடுக்க முடியாது, என்ன மாரி வீடியோ யாருமே எடுக்க முடியாது. ஏய் மொட்டமா உட்காந்து நீ ஏஞ்சிரு, உடனே உட்காந்துரு காட்டியானே. வீரா இங்கே பாரு வீரா. ஓகே ஓகே. நீ எதுக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மாமி மாமா எல்லோரும் வந்துட்டாங்க ஊர்லேருந்து. வந்ததுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் நலங்கு வச்சும் ஆசீர்வாதம் அங்கே இருக்கிற எல்லாருமே நலங்கு வச்சு ஆசீர்வாதமும் பண்ணாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆரத்தி எடுத்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அதோட நல்லபடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க வீட்டை பார்த்து கிளம்பிட்டாங்க. நானும் அடுத்த வாரத்தில் பார்க்குறேன். பாய்.